சுவாமி, பற்றை அறுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று என்னை மீண்டும் மீண்டும் ஆசைக்குள்ளும் கோபத்திற்குள்ளும் தள்ளுகிறதே, அது என்ன? அதற்கு அந்த சித்தர் சொல்கிறார், மகனே, இயற்கை, பிரகிருதி நம்மை 3 குணங்களால் கட்டிப் போட்டிருக்கிறது. அவை சத்வம், ரஜஸ், தமஸ். இவைதான் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு மனிதனின் மனதை ஒரு குளத்திற்கு ஒப்பிடுவோம். 1. தமஸ், இருள் அல்லது சோம்பல். குளத்தில் பாசி படிந்து தண்ணீர் சேரும் சகதியுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தமஸ். இந்த குணம் மேலோங்கி இருக்கும்போது மனிதன் சோம்பேறியாக இருப்பான். எப்போதும் தூக்கம் வரும். எதையும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டான். தேவையற்ற பிடிவாதம் இருக்கும். 2. ரஜஸ், வேகம், ஆவேசம். குளத்து தண்ணீரில் பெரிய அலைகள் அடித்துக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ரஜஸ். இது ஆசை, வேகம், கோபம், நான் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு ஆகியவற்றைக் குறிக்கும். இதில் இருப்பவர்கள் அமைதியாக ஓரிடத்தில் உட்கார மாட்டார்கள். எதையாவது தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். 3. சத்துவம், அமைதி மற்றும் வெளி. குளத்து தண்ணீர் தெளிந்த பளிங்கு போல அசையாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் சத்துவம். இது ஞானம், அன்பு, அமைதி மற்றும் தெளிவை கொடுக்கும். அந்த சித்தர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். மனிதன் இந்த 3 குணங்களுக்குள்ளேதான் சுழன்று கொண்டிருக்கிறான். ஒரு கயிறு உன்னை சோம்பலால் கட்டுகிறது, இன்னொரு கயிறு உன்னை ஆசையினால் இழுக்கிறது, 3வது கயிறு உன்னை நற்செயல்களால் கட்டுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சத்துவம் என்பது நல்ல குணம் என்றாலும் அதுவும் ஒரு கயிறுதான். அதுவும் உன்னை இந்த உலகத்தோடுதான் பிணைத்து வைத்திருக்கிறது. சித்தர் சொல்கிறார், நீ மோட்சமடைய வேண்டுமானால் முதலில் தமசை ரஜசால் வெல்ல வேண்டும். அதாவது சோம்பலை விட்டு உழைக்க வேண்டும். பிறகு ரஜசை சத்வத்தால் வெல்ல வேண்டும். அதாவது ஆவேசத்தை விட்டு அமைதியடைய வேண்டும். இறுதியாக அந்த சத்துவத்தையும் கடந்து குணாதீதன் ஆக வேண்டும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நடுங்கிய போது உன்னை தமஸ், மயக்கம் கவ்விக்கொண்டது. பிறகு நான் சாக மாட்டேன், என் ஆட்கள் சாகக்கூடாது என்று வருந்தியபோது உன்னிடம் ரஜஸ், பற்று வேலை செய்தது. நீ ஞானத்தை அடைய வேண்டுமானால் இந்த 3 மேகங்களையும் கடந்து மேலே இருக்கும் சூரியனை, அதாவது ஆத்மாவை பார்க்க வேண்டும்.